வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி செலிப்ரேஷன்ஸ் இருக்குங்க. அதை பற்றின அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன் கனெக்ஷன் வித் த ensuing annual Ratha Saptami on February 4, the additional EO Sri Venkaya Chowdhury held a review meeting on Tuesday at Annamaya Bhavan in Tirumala. Along with JEO Sri Veerabrahmam Sri Manikanta, he reviewed in detail on the ongoing arrangements, especially on security and crowd management aspects. He asked various departmental officials of TTD, Vigilance, Security and Police to make coordinated arrangements and focus on risk assessment, preparedness, systematic organization to prevent overcrowding, traffic and parking arrangements, emergency response team. He also asked them to make a comprehensive bandobast plan, monitor guard road vehicular movement, better execution and evacuation planning in the case of emergency, and directed everyone to make communication seamless. Besides, he also reviewed Annaprasadam, sanitation, Srivari Sevaks, medical teams, LED screens and other arrangements. Earlier, he also reviewed the issuance of tokens at Srivari Mettu with the officials concerned. அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி திருமலையில் ரத சப்தமி இருக்கிறதுனால இது ஒரு மினி பிரம்மோத்சவம் போல தான் இருக்குங்க. பெருமாள் அன்னைக்கு 7 வாகனத்தில் மாட வீதியில் உலா வருவார். அன்னைக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு சம்மந்தமான ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அதில் டிடிடியோட அஃபீஷியல்ஸ் எல்லார்கிட்டேயும், அதாவது விஜிலன்ஸு, செக்யூரிட்டி, போலீஸ் எல்லார்கிட்டேயும் கோஆர்டினேட்டடாக அரேஞ்ச்மெண்ட் செய்ய சொல்லியும், அதுக்கப்புறம் ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் பார்த்துக்கிறது, டிராஃபிக்கு, பார்க்கிங்கு அந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய சொல்லி கேட்டுகிட்டு இருக்காருங்க. அடுத்து பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி அப்படிங்கிறதால எல்லா ப்ரிவிலேஜ் தர்ஷனமும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்ஸும், 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அவங்களுடைய பேரண்ட்ஸோடு வருவாங்க இல்லைங்களா, அந்த டிக்கெட்ஸும், ஆஃப்லைனில் கொடுக்குற என்ஆர்ஐ மற்றும் இந்த ஏர்ஃபோர்ஸு, நேவிலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான 300 rupees டிக்கெட்ஸும், அடுத்து விஐபி பிரேக் தர்ஷன், அதாவது விஐபியோடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோடு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பிரேக் தர்ஷன், இது எல்லாமே டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4 ரத சப்தமி அன்னைக்கு இந்த எல்லா ப்ரிவிலேஜ் தர்ஷனமும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கு டிடிடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், அதாவது கீழ்த்திருப்பதில் நம்ம ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று வாங்குகிறோம் இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிபிரிக்கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல நம்ம யூஸ்வலாக ஆதார் காமிச்சு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸை பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கு டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி காரணத்தினால பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கு கீழ்த்திருப்பதியில் 3 இடங்களில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன்ஸு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ மெட்டுக்கிட்ட கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 தேதிகளில் பெருமாள் தரிசனத்துக்கு வர பக்தர்கள் ஃப்ரீ தரிசனத்தை தான் பெருமாளை பார்க்க முடியும். அதாவது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக போய் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி அப்புறம்தான் பெருமாளை தரிசனம் பண்ண முடியுங்க. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் சொல்கிற எஸ்எஸ்டி டோக்கன்ஸு பிப்ரவரி 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கு டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 4ஆம் தேதி மட்டும் ரத சப்தமி காரணமாக எல்லா ப்ரிவிலேஜ் தரிசனமான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு, 1 இயர்க்குள்ளே இருக்கிற பேபிக்கான டிக்கெட்டு, அப்புறம் ஆஃப்லைனில் கொடுக்குற 300 rupees டிக்கெட்டு, அதாவது என்ஆர்ஐ, ஏர்ஃபோர்ஸ், நேவி அவங்களுக்கான 300 ரூபாய் டிக்கெட்டும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. விஐபி பிரேக் தர்ஷன், அதாவது விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வர விஐபி பிரேக் தர்ஷன்ஸும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நாட்களில், அதாவது ரத சப்தமி அன்னைக்கு தர்ஷனத்துக்கு வர பக்தர்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து திருப்பதி லோக்கல்ஸ் மற்றும் திருமலை லோக்கல்ஸ்க்கான அங்கப்பிரதட்சணம் டோக்கன்ஸ்க்கான எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்குங்க. அதாவது திருப்பதி ரூரல், அர்பன் மற்றும் திருமலை லோக்கல்ஸு இவங்களுக்கான டோக்கன்ஸ் மட்டும்தான் இது. இந்த திருப்பதி ரூரல் மற்றும் அர்பனில் இருக்கிற லோக்கல்ஸ், அப்புறம் திருமலையில் இருக்கிற லோக்கல்ஸ் யாராவது அங்கப்பிரதட்சணம் டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க நாளைக்கு காலையில், அதாவது ஜனவரி 30ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே
ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் செலக்ட் ஆனவங்க சனிக்கிழமை திருமலையில் அங்க பிரதர்ஷனம் சேவா செய்யலாங்க. இது ஒன்லி ஃபார் திருப்பதி அண்ட் திருமலா லோக்கல்ஸ் மட்டும்தாங்க. மற்றவங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை. இதுங்க டிடிடிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அவ்வளவும் டிடிடி பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ரீச் ஆகுங்க. நன்றி.